அறிவு கூர்மையை பட்டை தீட்டுவதற்கு முன்பு செய்யக்கூடிய ஆயத்த நிகழ்ச்சி ஒன்று என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். தாங்கள் சொல்ல சொல்ல ஆவல் அதிகரிக்கிறது குருநாதா. விரைவாக சொல்லி அருள வேண்டும் குருநாதா. சொல்கிறேன். சதசுகள் பல இடங்களில் அவ்வப்போது நடைபெறுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில நேரங்களில் அதில் பங்கேற்று பலவிதமான அனுபவங்களை பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள். ஆனால் நான் இப்போது சொல்லப்போவது 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அகண்ட மகா சதஸ். ஒரு வாரம் நடக்கக்கூடியது. அதுவும் எங்கே நடக்க இருக்கிறது தெரியுமா? காசியில், உத்தரகாசியில். அதாவது வடதேசத்து காசியில். என்ன குருநாதா, வடதேசத்து காசியிலா? ஆம், அதேதான். எதிர்வரும் மாதத்தில் அம்மகா சதஸ் தொடங்க இருக்கிறது. குருநாதா, இப்போதுதான் ஞாபகம் வருகிறது. அடியனுடைய அம்மான், அதாவது மாமா, காசியில் உள்ள பண்டிதர்களில் ஒருவர்தான். சிறந்த வித்வத்துடையவர்தான். ஆனால் அவர் பெருமுயற்சி எடுத்தும் இது போன்ற மகா சதஸில் பங்கு பெற முடியாமல் ஆதங்கப்பட்டிருக்கிறார். மகாதேவ பண்டிதர் என்பது அவரது பெயர். இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால், உனது மாமா மகாதேவ பண்டிதருக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் என் மூலம் உனக்கு கிடைக்கப் போகிறது. அந்த சதஸை நேரே இருந்து பங்கு பெறப் போகும் அனுபவம் உனக்கு வாய்க்கப் போகிறது. குருநாதா, அடியன் மிகவும் தன்யனானேன். உட்கார். மாணவர்களே, இந்த சதஸ் முழுக்க ஆசான்களுக்கு பிராதானியம் கொடுத்து அவர்கள் மட்டும் பங்கேற்கத்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் எனக்கு மட்டும் மாணவர்களையும் அழைத்து வரலாம் என்ற விசேஷ சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த யாதவ பிரகாசனின் மேதா விலாசம். இதில் பங்கேற்க போகும் உங்களில் பலர் பிற்காலத்தில் ஆசானாக போகும் விசேஷ பாக்கியம் பெறப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அங்குள்ள பண்டிதர்களுக்கு ஏற்பட போகிறது. ஒரு ஆசான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பயிற்சியை, முக்கியமாக சதஸில் எப்படி விவாதிக்க வேண்டும் என்ற பயிற்சியை நான், இந்த யாதவ பிரகாசன், உங்களுக்கு அந்த சதஸின் மூலம் அளிக்க இருக்கிறேன். பாக்கியம் குருநாதா, அஹோ பாக்கியம். தங்களுடன் வர இன்றே சித்தமாக இருக்கிறோம். இது எங்களுக்கு கிடைத்த பெரும் பேரு சுவாமி. அடியேன் அவசியம் வருகிறேன். தாங்கள் சொல்லும் போதே என் தேகம் எல்லாம் சிலிர்க்கிறது சுவாமி. அவசியம் அடியேன் வர இருக்கிறேன் சுவாமி. வரத்தானே போகிறீர்கள். வந்து பேரானந்த அனுபவம் பெறத்தானே போகிறீர்கள். என்ன ராமானுஜா, உன்னிடமிருந்து ஒரு பதிலையும் காணோம். பெரும் பேற்றை பெறப்போவதில் உனக்கு சந்தேகம் ஏதாவது இருக்கிறதா? குருநாதா, காசிக்கு வரும் பட்சத்தில் நிச்சயம் பெரும் பேறு பெறுவேன். வராத போது எப்படி பேறு பெற முடியும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறாய் நீ? ஆம் சுவாமி, அப்பா போன பிற்பாடு குடும்பமே தனிமைப்பட்டு போனதாக உணர்கிறேன். காசியோ நெடுந்தூர பயணம். மேலும் சென்று வர பல நாட்கள் ஆகும். அதுவரை தாயாரும் அடியேனின் பத்தினியும் தனித்திருக்க வேண்டுமே. இந்நிலையில் அடியேன் வருவது மிகவும் கடினம் என்றே தோன்றுகிறது. அம்மாவும் அனுமதி தருவார்களா என்பது சந்தேகமே. நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ராமானுஜா. நீ சதஸில் கலந்து கொள்வது மிக மிக முக்கியம். நீ இந்த காசி யாத்திரையில் அவசியம் பங்கு பெற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உன்னை மனதில் வைத்துத்தான் இந்த சதஸையே திட்டமிட்டிருக்கிறேன். என்ன கைலாசம், நான் சொன்னது சரிதானே? குருநாதா, நேற்று வரை தாங்கள் என்ன நினைத்தீர்களோ சொன்னீர்களோ, ஆனால் இப்போது சொன்னீர்களே, மிகவும் சரி. சரியோ சரி.
ராமானுஜா, இந்த யாத்திரையில் நீ முக்கியமானவன். ராமானுஜா, என்ன மீண்டும் மீண்டும் யோசிக்கிறாய்? எவ்வளவு பெரிய பாக்கியம் குருநாதரால் கிடைக்கப் போகிறது, அதை போய் அலட்சியப்படுத்துகிறாயே. உப்புச்சப்பில்லாத காரணத்தை கூறி குருநாதர் வார்த்தையை தவிர்க்க பார்க்கிறாயா? இல்லை இல்லை, குருநாதர் வார்த்தைகளை அலட்சியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் எனக்கு கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கிறது. குடும்ப பாதுகாப்பு, அது பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மற்றபடி சதஸில் கலந்து கொள்வது என்பதில் அடியேனுக்கு மிகுந்த உகப்பே உள்ளது. அப்புறம் என்ன, பாதுகாப்பை பற்றி நீ ஏன் யோசிக்க வேண்டும்? நீ என்ன தனி ஆளா? உன்னை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கிறது. அதுவும் இந்த காஞ்சியில் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் பக்கபலமாகவும் பாதுகாப்பு வேலியாகவும் ஒருவர் இருக்கிறாரே. அவர் பல 100 பேர்களுக்கு சமமானவராயிற்றே. அவர் பாதுகாப்பு வளையத்தை மீறி யாரும் எந்த உபத்திரவமும் செய்துவிட முடியாது உன் குடும்பத்தாருக்கு. என்ன, நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்று இன்னுமா புரியவில்லை? திருக்கச்சி நம்பியைத்தான் குறிப்பிட்டேன். அவர்தான் உனக்கு ஒன்று என்றால் ஓடோடி வந்து உதவிகள் செய்வாரே. அச்சச்சோ, நம்பி சுவாமிகளுக்கு அடியேன்தான் உதவிகரமாக இருப்பது முறை. அடியேன் போய் அவரை உதவி செய்ய கோருவதா? அது முறையாகாது சுவாமி. அடாடாடாடாடாடா, என்ன பரிவு, என்ன ஒரு அந்யோன்யம்! நீ அவரை புகழ்வதும் அவர் உன்னை புகழ்வதும் மாறி மாறி உங்களுக்குள் இருக்கிற பரிமாற்றம் இருக்கிறதே, அது வேறு யாருக்கும் வராது. அதுவும் சமீபத்தில் நடந்ததே காட்சி பரிமாற்றம். கூட்டமாய் சாதித்த பிரம்ம ரக்ஷஸ் தோஷ நிவர்த்தி இருக்கிறதே, அந்த பிரமிப்பிலிருந்து நான் இன்னும் மீளவே இல்லை. சுவாமி, அதில் என் பங்கு என்று அடியேன் எதையும் நினைக்கவில்லை. அது பற்றி முன்பே அடியேன் தங்களிடம் தெரிவித்ததுதான். அனைத்தும் அந்த வரதனின் சங்கல்பம். வரதனின் சங்கல்பமோ வரதனின் காரியதரிசி சங்கல்பமோ நான் அறிவேன். சரி, அதை விடு. நீ காசிக்கு வருகிறாயா இல்லையா? கோவிந்தா, உனக்கு காசிக்கு வர விருப்பம்தானே? எவ்வளவு பெரிய சதஸ், அதில் தாங்கள் நடுநாயகமாக சதஸ் நிறைவடையும் போது நாங்கள் எல்லோரும் அடையப் போகும் உயர்நிலை, இதையெல்லாம் இப்போதே அடியனின் மனம் எண்ணி எண்ணி வேகிறது குருநாதா. அவசியம் அடியேன் வந்தே தீருவேன். பார்த்தாயா உன் தம்பி கோவிந்தனின் ஆர்வத்தை? உனக்கும் அந்த ஆர்வம் இருக்க வேண்டாமா? நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ, எல்லோரும் வருகிறார்கள். நீயும் காசிக்கு வருகிறாய். என்ன கோவிந்தா? ஆம் சுவாமி, அடியேன் நிச்சயம் என் பெரியம்மாவிடம் பேசி அனுமதி வாங்கி விடுகிறேன். அண்ணா நிச்சயம் நம்மோடு காசிக்கு வருவார். பலே பலே, நீ விவேகி, நீ சாமர்த்தியசாலி. ராமானுஜா, பிறகென்ன, கவலைப்படாமல் என்னோடு வா. பிறகு கவலையற்ற பெரும் பயனை நீ அடைவாய். இல்லையா கைலாசம்? உண்மை குருநாதா, உண்மை உண்மை. சரி, நாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். புறப்படுங்கள். வருகிறோம் குருநாதா. எப்படி குருநாதா, அருமையாக பேசி பழம் நழுவி பாலில் விழும்படி செய்து விட்டீர்கள். இல்லை இல்லை, கருங்கல் நழுவி கங்கையில் விழப்போகிறது. சரி குருநாதா, எப்படி தங்கள் மனம் மாறியது? என்னவென்று சொல்வதடா? சில நேரங்களில் ரஜோகுணம் மிஞ்சி சத்வகுணம் அழுத்தும் என்பார்கள். பல நேரம் தமோகுணம் மேலெழும்பி ரஜோகுணத்தையும் சத்வகுணத்தையும் கவ்வி விழுங்கிவிடும் என்பார்கள். என்ன குருநாதா, சத்வகுணம் என்கிறீர்கள், தமோகுணம் என்கிறீர்கள், ரஜோகுணம் என்கிறீர்கள், விழுங்கி ஏப்பம் விடும் என்கிறீர்கள். ஒன்றுமே புரியவில்லையே. உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். என்னுள் இருக்கும் நல்ல குணத்தை உன்னை போன்றவர்களின் கெட்ட சிந்தை உள் நுழைந்து அழுத்தி உன் எண்ணமே மேலோங்கி நிற்கும் என்கிறேன். இப்போது நன்கு புரிந்திருக்குமே. அப்படி சொல்லாதீர்கள் குருநாதா. என் சிந்தை உங்களுக்குள் நுழைவதால் தங்கள் சித்தம் கலங்கப் போவதில்லை. மாறாக தங்கள் சித்தாந்தம் நன்கு ஸ்புடம் போட்டு விளங்கப் போகிறது. தாங்கள் அதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள்.
ராமானுஜன் என்ற சிறு அக்னி பொறி ஆரம்பத்திலேயே பூரணமாக அழிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அது தங்கள் சித்தாந்த ஆரண்யத்தையே பொசுக்கி அழித்து விடும் குருநாதா. என்னென்னவோ சொல்கிறாயப்பா. என் சித்தம் தெளிகிறதோ இல்லையோ, பித்தம் பிடிக்காமல் இருந்தால் சரி. சின்னையா, என்னடா பண்ணையா? நம்ம நாச்சிமுத்து என்னடா கொஞ்ச நாளா நம்ம கிட்ட சரியாவே பேசுறது இல்ல, பழகிறது இல்ல. என்னவா இருக்கும் ஒன்னும் புரியலையே. ஏன் உனக்கு விஷயமே தெரியாதா? அவன் நிலைமை இப்ப ரொம்ப வசந்து போச்சுப்பா. அட ஏன்டா, யார் யாரோ போட்ட துணிகளை இங்க கொண்டாந்து துவைச்சு சுத்தப்படுத்துறது நம்ம வேலை. இதுல வசந்து போறது என்ன, குறைஞ்சு போறது என்ன? அது யாரோட துணியா இருந்தாலும் சரி, நம்ம வேலை இதை அடிச்சு துவைச்சு போட வேண்டியது தானே. நாச்சிமுத்து கொண்டாடுற துணிகளை அப்படிலாம் அடிச்சு துவைக்க முடியாதுடா. ரொம்ப பக்குவமா துவைக்கணும். ஏன் அப்படி? அதெல்லாம் மகாராசா போட்டுக்கிற துணியாச்சே. என்னடா சொல்ற? ஆமா பொண்ணியா, நம்ம நாட்டை ஆள்ற பெரிய மகாராசா அதான்டா சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்களே, அவரு நம்ம பகுதிக்கு வந்திருக்காரு. சரி, அப்படியே இருக்கட்டும். அதுக்கும் நம்ம நாச்சிமுத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த மகாராசா போட்டுக்கிற துணிகளை துவைக்கிற சந்தர்ப்பம் நம்ம நாச்சிமுத்துக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் அவன் நிலைமை வசந்துடுச்சுன்னு சொன்னேன். அதோ நாச்சிமுத்துவே வந்துட்டான்டா. வாப்பா நாச்சிமுத்து. என்னப்பா, நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டியாமே. அரண்மனை துணிகளை துவைக்கிற அந்தஸ்து கிடைச்சிடுச்சாமே. இனிமே நீ முன்ன மாதிரி எங்க கிட்ட எல்லாம் பழக மாட்டேன்னு பொண்ணைய சொல்றான். டேய், நான் எப்படா அப்படி சொன்னேன்? அரண்மனை துணிகளை, அதுவும் அரசரோட துணிகளை துவைக்கிறவன்னா அப்படித்தானே இருப்பான். அட நீ வேறடா, நானே ஏன்டா அரண்மனை துணி எடுத்தோன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற என்ன வெறுப்பேத்துறீங்களாடா. ஏன்டாப்பா அப்படி சொல்ற நாச்சிமுத்து? பொன்னையா, ராசாவோட பிரதானின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ராசாவோட துணிகளையும் அவர் கூட வந்திருக்க மற்றவங்களோட துணிகளையும் எடுத்து கொடுப்பாரு. மற்றவங்க துணிகளை எல்லாம் ரொம்ப சாதாரணமா இந்தா எடுத்துக்கான்னு கொடுத்துருவாரு. ஆனா ராசாவோட துணியை கொடுக்கும்போது மட்டும் இது ரொம்ப ஒசந்த ஆடை, ராசா மட்டுமே போடுற ஆடை, இதுல தங்க ரேகைகள் இழைச்சிருக்கும், வெள்ளி கம்பிகள் கலந்திருக்கும், பச்சை கல்லு சிவப்பு கல்லுன்னு பலவிதமான ரத்தின கற்கள் பதிச்சிருக்கும். அதுல ஒன்னே ஒண்ணு காணாம போனாலும், உடைஞ்சாலும், தேஞ்சாலும் என் கழுத்தை சீவிடுவேன்னு சொல்றாங்க ஐயா. நாச்சிமுத்து, எங்க மகாராஜாவோட துணிகளை எடுத்துக்காட்டு பாப்போம். எதுக்குடா? ஏய், நாம நம்ம வாழ்க்கையில மகாராஜாவா ஆக முடியாது, அவருடைய துணியாவது போட்டு பார்க்கலாம்னு தான். அடப்பாவி, அப்படிலாம் செஞ்சிடாதடா. இவ்வளவு நேரம் நான் சொன்னதையெல்லாம் கதையா கேட்டுட்டு இப்போ இந்த மாதிரி சொல்றியாடா? ஐயோ, அரண்மனை ஆளுங்க உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் கழுமரத்துல ஏத்திடுவாங்க. இவனுங்க கிட்ட ஏன்டா துணியை கொடுத்தேன்னு என் கழுத்தையும் வெட்டிடுவாங்க. சரி சரி, அதெல்லாம் வேண்டாம். அந்த துணியாவது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்ப சொன்னியே, இது நியாயம். இரு காட்டுறேன். இத பாரு, இதையும் பாரு. என்னடா இது? என்ன அதுல எழுதி இருக்க? நான் சொல்ல மாட்டேன்பா. என்கிட்ட சொல்றதுல என்னடா தப்பு? சொல்ல முடியாதுடா. ஏன்டா? ஏண்டா, எனக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா நான் ஏன்டா இந்த வேலைக்கு வர போறேன்? டேய், நானும் உன்ன மாதிரி தான், படிக்க தெரியாது எனக்கு. இந்தா நாச்சிமுத்து, நீயாவது 2 எழுத்து படிச்சிருக்கியா? படிச்சு காட்டு. இது எதுக்குடா நமக்கு வேண்டாத வேலை? ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இது அரண்மனை ஓலை. அதனால இது ஒரு முக்கியமான ஓலையாத்தான் இருக்கணும். அதுலயும் அரசரோட துணியில இருந்து விழுந்திருக்கு. இது அவர் சம்பந்தப்பட்ட ஓலையாத்தான் இருக்கணும். அதனால இதை எடுத்துட்டு போய் அரண்மனையில கொடுத்துடுறேன். ஜாக்கிரதை நாச்சிமுத்து, சரியான ஆளா பார்த்து கொடு, இல்லனா நம்ம மேல தப்பு வந்துரும்.
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஓலையை கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடு, துணியை கொடு. சரி. சரிடா, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சரி. வரட்டுமா? பகவானே, அரங்கா, பொறுத்து கொள்ள முடியாத வலியாக உள்ளதா சுவாமி? ஒரு வாய் இந்த ஜலத்தை பருக முயற்சியுங்கள் சுவாமி. கொடு. சுவாமி, போதும். படுத்துக் கொள்கிறீர்களா சுவாமி? இருக்கட்டும். இப்படியே சற்று சாய்ந்து உட்கார்ந்து கொள்கிறேன். ரங்க ரங்கா, சுவாமி, சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் வைத்தியர் வந்து விடுவார். நாளுக்கு நாள் வலியின் கடுமை அதிகமாகிறதா சுவாமி? ஆம், உட்கார்ந்து கொண்டால் அதே நிலையில் வெகு நேரம் இருக்க முடிவதில்லை. படுத்தாலும் அதே நிலை தொடர்கிறது. என்னதான் நாம் இந்த உடல் இல்லை என்று நினைத்தாலும் வியாதியும் வயோதிகமும் நாம் இந்த உடல் என்ற மாயையில் நம்மை சிக்க வைத்து விடுகிறது. சுவாமி, பல அரிய கருத்துக்களை எடுத்துக் கூறி அடியேனின் இயல்பு நிலையை உணர வைத்தீர்கள். அதற்கு அடியேன் என்றென்றும் உங்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். The best performer of the day. சபாஷ், சரியான போட்டி. D for dance, D for Darshana.